இன்றைக்கி வந்துட்டு மூணாறில் மழை குறைஞ்சிருச்சுங்க. நல்ல வெயில் அடிக்குது பார்த்துக்கோங்க. அதனால நம்ம ரூமுக்கு முன்னாடி ரோட்டில் அந்த வங்கியில் இருக்கிற களையெல்லாம் நமக்கு காடு தெளிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கார். அவரை வச்சு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீசி சுத்தம் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து வண்டி பார்க்கிங்லாம் வண்டியை வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ நிப்பாட்டி இறங்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அப்பா வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே களையெல்லாம் வீசி இன்றைக்கி வேலை தொடங்கியாச்சுங்க. கெஸ்ட்டுமே 1-2 ரூம் ஆகிருந்துச்சு. அவங்களுமே செக் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெய்டு வந்துட்டாங்க. அவங்கள வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, சைட் சீன் கூட்டு போகிறதுக்கு. அப்போ எனக்கு ஒரு ரூமில் ஃபுட் ஆர்டர் இருந்துச்சு. அப்போ இட்லி தான் கேட்டிருந்தாங்க. இட்லியும் தோசையும் சாம்பார் சட்னி பூசணிக்காய் போட்டு தாங்க சாம்பார் வச்சேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான், ஏன்னா குக்கரில் தான் சீக்கிரம் ஆகும். அப்போது பூசணி போட்டு சாம்பார் குக்கரில் வச்சுட்டேன். அடுத்து மாவையுமே கரைச்சி இட்லியுமே ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அந்த மாவை கரைக்கிறப்ப தம்பி பார்த்திங்கன்னா 1000 கொஸ்டின் கேட்குறான். நீ மட்டும் நான் வந்து இட்லி மாவுலேயே தோசையும் சுட்டுருவேன், இட்லியும் வச்சுருவேன், ஆப்பம் கேட்டாங்கன்னா ஆப்பமும் சுட்டுருவேங்க. ஒரே மாவு தான். அதுக்காக தனித்தனி மாவெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், ஆட்ட மாட்டேன். இட்லிக்குன்னு அரைக்கிற மாவில் இட்லியும் சுடுவேன், ஆப்பமும் சுட்டுருவேன், தோசையுமே சுட்டுருவேன். அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டே நிற்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்துட்டு நம்ம வேலை செய்கிற அப்பாவுக்கு, தம்பிக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உடனே அதையும் பார்த்துட்டு துணி துவைச்சி 2 நாள் ஆச்சு. காயப்படாமலேயும் 2-3 நாள் ஆச்சு. ஸ்டாண்டுலேயே காய போட்டிருந்தேன். வெளியில் போட்டால் அண்ணன் வையும். அதனால் வெளியில் காய போடுறதுக்கு அந்த இடத்த கூட்டிகிட்டு பார்த்துக்கோங்க, அந்த இடத்துலையே காய போட்டுட்டேங்க. அப்போ இன்றைக்கி வேலை அப்படியே காலையில் சுலபமாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். துணி வந்து தரையில் காயப்பட்டால் தாங்க காயும்.